அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்தியா உட்பட 35 நாடுகளுக்கு இலவச விசா என்னும் அதிரடியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்தியர்கள் இலங்கையர்கள் மகிழ்ச்சி. செம்ம நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 10,000 வீட்டு தொழிலாளர்களுக்கு அடித்த ஜாக்பாட். இனி சுதந்திரமாக வேலை செய்யலாம். அடுத்து குவைத்தில் துப்பாக்கி முனையில் வெளிநாட்டவருக்கு ஏற்பட்ட சோக சம்பவம். ஜஹரா போலீஸ் அதிரடி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள காதி விசா தொழிலாளர்கள், அதாவது வீட்டு தொழிலாளர்களான ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், ஹவுஸ்மேட், இவர்கள் தங்களது வீட்டு விசாவிலிருந்து கம்பெனி விசாவுக்கு மாறும் சட்டம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஆரம்பமானது. அதாவது ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரையில் வீட்டு வேலை செய்பவர்கள் தங்களது முதலாளியின் அனுமதியுடன் கம்பெனி விசாவுக்கு மாறிக்கொள்ளலாம். ரூல்ஸ் போடப்பட்டது. இந்த சட்டத்தை பயன்படுத்தி குவைத்தில் உள்ள சுமார் 30,000 வீட்டு தொழிலாளர்கள் கம்பெனி விசாவுக்கு மாற கோரிக்கைகள் த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டன. இதில் பார்த்தீங்கன்னா 10,000 வீட்டு தொழிலாளர்கள் மட்டும் கம்பெனி விசாவுக்கு மாற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அல்ராய் செய்தித்தாள்களில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் ஹாதிம் டு ஷூன் விசாவுக்கு அப்ளை பண்ணி கம்பெனி விசாவுக்கு மாறி இருக்கீங்களோ, அதுபோல் யாரெல்லாம் இன்னும் கம்பெனிக்கு மாறவில்லை என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அதுபோல் கடந்த 6 மாதங்களில் மட்டும் சுமார் 70,000 விசிட் விசாக்கள் குவைத்துடைய த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வழங்கியுள்ளது. இன்க்ளூடிங் கமர்ஷியல் விசா, டூரிஸ்ட் விசா மற்றும் ஃபேமிலி விசாக்களை சேர்த்து 70,000 விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அடுத்த தகவல், இந்தியர்கள் உட்பட 35 நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்களுக்கு இலங்கை விசா ஃப்ரீ என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இலங்கை நாட்டுக்கான மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் ஹாரின் பெர்னாண்டோ அவர்கள் மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 6 மாதம் வரை தான் இந்த இலவச விசா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு டூரிஸ்ட் விசாவில் போகிறதா இருந்தால் $50 கட்டணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு 4,197 ரூபாய். இப்போ போகிறதா இருந்தால் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து தான் ஃப்ரீ விசா நடைமுறைக்கு வரவுள்ளது. அதாவது இந்தியா உட்பட 35 நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ விசா. குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் திருமணம் முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஃப்ரீ விசா வழங்கப்படுவதால் குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் இலங்கையர்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படும் OCI, அதாவது பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ற லைஃப் லாங் ஃப்ரீ விசா போல இந்தியர்களுக்கும் இலங்கையில் லைஃப் லாங் ஃப்ரீ விசா கொடுத்தால் நல்லா இருக்கும் என்பதுதான் பலரது கோரிக்கையாக உள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் வேலை செய்யும் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல் அவுட்ரு ஏரியாவில் வேலை செய்கிறவங்க, அதாவது ஜஹரா, சாத் அப்துல்லா, உம்முல் ஹைமான், சபால் அகமது, இந்த மாதிரியான ஏரியாக்களில். ஏன்னா அதிகப்படியான குற்றங்கள் இந்த மாதிரி ஏரியாக்களில் தான் நடக்குது. 2 நாள் முன்னாடி கூட ஜஹராவின் அல் கசர் ஏரியாவில் ஒரு வெளிநாட்டவரை 3 பேர் தாக்கி அவரிடமிருந்து தினாரை திருடி சென்றதாக ஒரு செய்தியை பார்த்தோம். இப்போ மறுபடியும் அதே ஜஹராவின் நசீம் ஏரியாவில் துப்பாக்கியை காட்டி ஒரு வெளிநாட்டவரிடமிருந்து 125 குவைத் தினார் திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த வெளிநாட்டவர் ஜஹரா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது. அதனால நம்ம ஆளுங்க குவைத்துக்கு புது விசாவில் வரவங்க சிட்டி சைடாக விசா எடுத்து வாங்க. இந்த ஜஹரா, உம்முல் ஹைமான், சாத் அப்துல்லா, சபால் அகமது இந்த மாதிரியான அவுட்ரு ஏரியாவை தவிர்ப்பது நல்லது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 38,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 25,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 19,300 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 20 குவைத் தினாருக்கு ஜஸீரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 25,200 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 19 குவைத் தினாருக்கு ஜஸீரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 115 குவைத் தினாருக்கு ஃப்ளை துபாயில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு ஜஸீரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 45 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $981 ரூபாய் 35 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 824 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 764 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.